இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். இந்த குழந்தைக்கு வண்ணத்து பூச்சி நம்மிடம் அமர்ந்து அற்புதமான ஒரு காட்சி. இறைவன் ரோட்டிலே நடந்து வரும்போது அந்த வண்ணத்து பூச்சி கமந்து கிடந்தது. அதை நீ நிமிர்த்தி விடுடா என்று இறைவன் எங்களை உணர்த்தினார். அதை நிமிர்த்தின உடனே என்னுடைய சட்டையிலே அமர்ந்து கொண்டார். அது மட்டுமல்ல, கீழே சாலையிலே நடந்து வரும்போது அந்த ஈகிள் தீப்பெட்டி, மேக்ஸ் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீப்பெட்டி கீழே கிடந்தது. கருட தரிசனமும் இந்த தீப்பெட்டியை எடுத்தவுடன் எமக்கு வானிலை வட்டமிட்டு மெய்சிலுக்க வைத்தார். நாடுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். இந்தியன் என்பதிலே எனக்கு பெருமை கொள்கிறேன். மணிகண்ட பிரபு 611 இன்ஸ்டாகிராமில் வலம் வந்து, யூடியூப்லேயும் மணிகண்ட பிரபு ஓம் நந்தி சித்தர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி என்று பெருமத்தோடு சொல்லிக்கொண்டு, முகநூலிலே ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடிய மணி கண்டன் என்று உள்ளது. காரணம் என்னவென்று கேட்டால், இந்த நேரத்திலே அது முன்னாலே ரொம்ப நாள் பயன்படுத்தாதது. அதை மீண்டும் கீழே அதற்கடுத்து தான் அந்த முகநூல் நிர்வாகம் சொன்னது, நீங்கள் மணிகண்ட பிரபு 611 என்றே உங்களோட ஐடி நீங்கள் கீழே கொடுத்துருக்கிறோம், அதில் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் என்று முகநூல் சொன்னது. அதற்காகவே மணி கண்டன் என்று உள்ளது. அது மட்டுமல்ல, எம்முடைய இன்ஸ்டாகிராமில் மிகவும் ஒரு பெருமிதத்தோடு எங்களுடைய இந்தியாவை போற்றும் விதமாக பாரத பிரதமர் இன்னும் எண்ணற்ற உலகத் தலைவர்கள்லாம் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வருவது, இந்த சிறு குழந்தைக்கு சித்தராக வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த குழந்தையை இறைவன் மெய்யுணர்வோடு உண்மையோடு இருக்க வேண்டும், நாடுகள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த வண்ணத்து பூச்சியோடு என்னுடைய பயணங்கள் நிறைவு செய்கிறேன். இன்றைய நாள் இனி நாள் வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.